ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டியோட டிபார்ட்மெண்ட் காலேஜ் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று அழைக்கப்படக்கூடிய எம்ஐடி கேம்பஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சென்னையில் குரோம்பேட்டை ஏரியாவில் இருக்குது. இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் 0004. இந்த எம்ஐடி கேம்பஸோட சிறப்பம்சங்களெல்லாம் முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேம்பஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த எம்ஐடி கேம்பஸ் கல்லூரி வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கல்லூரி. திரு சின்னசுவாமி ராஜம் அவர்கள் வந்து 1949 இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இதை நிறுவினார். அப்புறம் 1978 இது அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைந்தது இந்த கல்லூரி. அதனால் இது வந்து ரொம்ப பெருமை வாய்ந்த கல்லூரி. அந்த நேரத்தில் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்த சி ராஜம் அவர்கள் சிறப்பு தொழில்நுட்பமான இந்த வானூர்தி, அதாவது ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் மற்றும் ஆட்டோமொபைலில் வந்து பணியாளர்கள் மற்றும் தொழில்நுட்பவியலாளர்கள் வந்து கம்மியாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த 2 டிபார்ட்மெண்ட்ஸும் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் மற்றும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து இங்கே சிறப்பு தொழில்நுட்பத்தில் இங்கே ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, அதுவும் பார்த்தோம்னா எல்லாமே வந்து நம்ம நாட்டை வந்து அடுத்த நிலைக்கு முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய அந்த நிறைய துறைகளை வந்து இந்த கல்லூரியில் அறிமுகப்படுத்தினார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அலுமினிஸ் யார் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும், அப்புறம் இஸ்ரோவோட டைரக்டராக இருந்த ஃபார்மர் டைரக்டர் திரு கைலாசவடிவு சிவன் அவர்களும் இதில் படிச்சிருக்காங்க. இந்த எம்ஐடியில் தான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எழுத்தாளர் சுஜாதா அவர்களும் இந்த கல்லூரியோட முன்னாள் மாணவர் தான். ஸோ அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த கல்லூரி நாட்டுக்கு முன்னோடியாக திகழ்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் எம்இ, அதாவது முதுநிலை பட்டப்படிப்பு வந்து இதில் ஏவியானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு துறையும் மெக்காட்ரானிக்ஸும் முதல்ல இந்த கல்லூரியில் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இறங்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸில் இது 2வது இடத்துல வருது. மொதல் இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் இருக்குது, 2வது இடத்துல இந்த எம்ஐடி கேம்பஸ் வருது. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் இஎன்ஐ என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அப்புறம் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த துறையெல்லாம் இங்கே இருக்குது. இப்போ இந்த எம்ஐடி காலேஜோட அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்துடலாமா? இந்த கல்லூரி வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜு. அதனால் வந்து இதனோட சீட்ஸ் எல்லாமே, எல்லா டிபார்ட்மெண்ட்டோட சீட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமாக தான் ஃபில் ஆகும். அதனால் நீங்கள் டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிட்டு இந்த காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸில் கொடுங்க. இதில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஒரு பிரிவு, அப்புறம் செல்ஃப் சப்போர்ட்டட் அப்படின்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் இன்னொரு இதுவும் இருக்குது. கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் அந்த கோர்ஸ்க்கு, பர்டிகுலர் கோர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. மற்ற இந்த செல்ஃப் சப்போர்ட்டட் அந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த ஃபீஸ், எக்ஸ்ட்ரா ஆகிற ஃபீஸ் வந்து ஸ்டூடெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இந்த ஃபீஸில் இருக்கும். இந்த 2 இதுலேயுமே பார்த்தீங்கன்னா த்ரூ கவுன்சிலிங் மூலம் தான் ஃபில் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த செல்ஃப் சப்போர்ட்டடில் வந்து ஒரு 10,000க்குள்ளே ஃபீஸ் வந்து கூட இருக்கும். அதனால் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது இந்த எஸ்எஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, செல்ஃப் சப்போர்ட்டடு, அதையும் ஃபில் பண்ணி வைங்க. என்னன்னு தெரியாமல் நீங்கள் அதை விட்டுறாதீங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கு கீழே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டட் எஸ்எஸ், அதையும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நீங்கள் கொடுத்து வைங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ, அதுவுமே உங்களுக்கு 2 இது இருக்குது. செல்ஃப் சப்போர்ட்டடும் அதே மாதிரி தான் ஒரு 10,000 வந்து ஃபீஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிலபஸ்லேருந்து எல்லாமே ஒன்று தான், கிளாஸ் ரூமும் ஒரே தான் இருக்கும். ஸோ இந்த சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செல்ஃப் சப்போர்ட்டட் அப்படிங்கிற ஒரு இது வந்து கான்செப்ட் வந்து ஏற்படுத்தி அதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸோட வந்து
சீட்ஸ் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து இந்த ரெண்டுமே கொடுங்க. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் கிடையாது. அந்த இஎன்டையும் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்து வைங்க. ஏன்னா சிஎஸ்சி இசிக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கு உள்ள டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இஎன்ஐ தான். ஸோ அதையும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்து வைங்க. இந்த இஎன்ஐ படித்தவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், இந்த கண்ட்ரோல் இன்ஜினியராக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்ராட்லலாம் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா யூஏஇ அந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோன்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், கண்ட்ரோல் இன்ஜினியர் வந்து ரொம்ப வாண்டடாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுக்கெலாம் வந்து இந்த இஎன்ஐ பிரிவு வந்து ரொம்ப கை கொடுக்கும். ஸோ இதையும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து மிஸ் பண்ணாமல் கொடுத்து வைங்க. இப்போ சிஎஸ்சிக்கெல்லாம் 199, 198 அந்த மாதிரி கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இஎன்ஐ வந்து 195 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த காலேஜோட கட் ஆஃப் மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுவும் செல்ஃப் சப்போர்ட்டட் எஸ்எஸ் அந்த இதில் தான் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அது பிடெக் ஐடி அப்படின்னு வரும், மற்றதெல்லாம் பிஇ கீழே வருது. அடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த எம்ஐடி கேம்பஸ் வந்து தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மையான கல்லூரி வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியருக்கு இந்த கல்லூரி தான். நமக்கு வந்து இதோட எக்ஸாம்பிள் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களும் இஸ்ரோவோட டைரக்டர், ஃபார்மர் டைரக்டர் கைலாசவடிவு சிவன் அவர்களும் இந்த கல்லூரியை சார்ந்தவர்கள் தான். இந்த கல்லூரியில் படிப்பை முடித்தவங்க தான். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கணும் அப்படின்ற விருப்பப்படுற மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியை தாராளமாக தேர்வு செய்யலாம். இதனோட கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 195லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஓப்பன் கேட்டகரி வந்து ஓசி வந்து 195லேருந்து, எஸ்சி எஸ்டி வந்து 184, 159, 163 அந்த மாதிரி வரைக்கும் நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணுறவங்க முதன்மையாக இந்த காலேஜை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைவேட் காலேஜிலலாம் போய் நம்ம படித்து இது பண்ணுறத விட இந்த காலேஜுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதனோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், டிஆர்டிஓ, அதுக்கப்புறம் இஸ்ரோ மற்றும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதிலெல்லாம் நீங்கள் வந்து வேலைக்கு போகலாம். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டில் வந்து இதற்கான ஸ்கோப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இதுவுமே உங்களுக்கு மெக்கானிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக பார்க்கப்படுது. ஆட்டோமொபைல் துறையில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்கள் தேர்வு செய்யலாம். இதனோட கட் ஆஃப் வந்து ஓசி 190லேருந்து உங்களுக்கு எஸ்சிஎஸ்டி வந்து 172, 163, 136 அந்த ரேஞ்சில் நமக்கு இருக்குது. இதுக்கு இடைப்பட்டதில் மற்ற கேட்டகரிஸ் எல்லாம் வருது. அப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இதுவும் ஜஸ்ட் ஈக்குவலன் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். உங்களுக்கு ஒரு 7-8 கிரெடிட்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். மற்றது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இதுவும் செல்ஃப் சப்போர்ட்டட் இது தான். உங்களுக்கு இது வந்து 2022 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த கோர்ஸு. இதனோட கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 195.5லேருந்து 164, 138 அந்த ரேஞ்சில் நமக்கு முடியுது. இது ஆரம்பித்ததுலேருந்து இதனோட வரவேற்பும் நல்லாவே இருக்குது. இப்போ ரோபோட்டிக்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு ஃபெமிலியர் ஆகிட்டே வர்ற இடத்துல அதெல்லாம் ரோபோட்டிக்ஸ் வந்து நம்ம புகுத்துற நேரத்தில் இந்த துறையும் வந்து நல்லா வாண்டடாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மற்ற செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்லையும் இந்த கோர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தி அதுவும் நல்லபடியாக இருக்குதுன்றனால இந்த துறையையும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏஐடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ், இதுவும் எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டட் இது தான். இந்த துறை வந்து இந்த டிபார்ட்மெண்ட் 2023 அதுதான் இது வந்து அறிமுகப்படுத்தினாங்க. கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்ஐடி கேம்பஸில் தான் இந்த ஏஐடிஎஸ் கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் தான் இருக்கும். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் இந்த கோர்ஸ் அவ்வளோவா இருக்காது. லாஸ்ட் இயர் வந்து எம்ஐடி கேம்பஸில் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ டேட்டாஸ் எல்லாமே வந்து நமக்கு ஏஐ அண்டு டேட்டா சயின்ஸ் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த கல்லூரியில் அறிமுகப்படுத்தியிருக்கிறது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு நல்ல ஒரு இது தான், வரவேற்க தகுந்தது தான். அதனால் இந்த கோர்ஸையும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள்.
இதனோட கட் ஆஃபும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த இதுக்கு ஈக்குவலண்ட்டாக 198லேருந்து ஆரம்பித்து கட் ஆஃப் வந்து 187 175.5 அந்த ரேஞ்சில் முடியுது. ஸோ இதுவும் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இதுவும் வந்து இந்த கல்லூரி ஆரம்பிக்கும் போதே இது ஏற்படுத்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறவங்க இதையும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதற்கடுத்து வந்து இந்த காலேஜோட லொக்கேஷன் நம்ம பார்க்கலாம். இந்த காலேஜ் எம்ஐடி வந்து சிட்டியில் வந்து நல்ல ஒரு மெயினான இடத்துல இருக்குது. குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இது இருக்குது. அதே மாதிரி பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் டே ஸ்காலராக வர குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்களுக்கு வந்து ஹாஸ்டலுமே இங்கே உள்ளே இருக்குது, காலேஜ் உள்ளேயே இருக்குது, இந்த கேம்பஸ் உள்ளேயே இருக்குது. கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல் தனித்தனியாக இருக்குது. ஃபஸ்ட் இயரும் லாஸ்ட் இயரும் மட்டும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த கேம்பஸ்குள்ளேயே இருக்குது. செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயருக்கு வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் வந்து கொஞ்சம் தள்ளி ப்ளே கிரவுண்ட் இருக்கிற இடத்துல இருக்குது. ஸோ டே ஸ்காலராக வர்றவங்களுக்கு வந்து இது மெயினான சிட்டியில் மெயினான ஏரியாவில் இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரெயினுக்கு அந்த சர்வீஸ் ரோடு ஒட்டி நீங்கள் வந்தீங்க, ட்ரெயின் இறங்கி சர்வீஸ் ரோடு ஒட்டி வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எம்ஐடி கேம்பஸ் அந்த காம்பவுண்ட் வால் தான். ஸோ அந்த வழியாக நீங்கள் வந்துடலாம். அதே மாதிரி பஸ் ஸ்டாப்பும் பார்த்தீங்கன்னா குரோம்பேட் பஸ் ஸ்டாப் வந்து பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணி நம்ம வந்தோம் அப்படின்னாலே நம்ம இந்த கல்லூரிக்கு வந்துடலாம். ஸோ ஒரு மெயினான பிளேஸில் தான் இருக்குது. அதனால் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அப்புறம் இந்த கல்லூரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா 38,000 to 40,000 வருது. கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் ஃபீஸ் இது வந்து உங்களுக்கு 38,000 to 40,000 அந்த ரேஞ்சில் வருது. ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன்னா இன்னும் ஒரு 10,000 கிட்டேயே நமக்கு கம்மியாகும். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் அந்தந்த வருஷம் வந்து கொஞ்சம் மாறுபடும். இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு தெரியலை. நார்மலாக வந்து ஒரு 38,000 to 40,000 இந்த காலேஜுக்கு வருது. லாஸ்ட் இயர் அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த எம்ஐடியில் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்க்குரிய அந்த இது, அப்புறம் ஃபீமேல் சைல்டுக்குரியது, இதை மெயினாக சொல்லியே ஆகணும். ஃபீமேல் இதுக்காக பிரகதி அப்படிங்கிற ஸ்காலர்ஷிப் இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் எந்த கல்லூரியில் நீங்கள் சேர்ந்தாலுமே இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்தந்த கல்லூரியில் நீங்கள் போய் ஒரு தடவை விசிட் பண்ணும்போது பெண் குழந்தைகள் வந்து அந்த பிரகதி அப்படிங்கிற ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானது. அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அப்புறம் எஸ்சி எஸ்டி, அப்புறம் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்க்கு எல்லா ஸ்காலர்ஷிப்புக்கும் வந்து நீங்கள் டைரெக்டாக காலேஜில் அந்தந்த காலேஜில் போய்ட்டு நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் முதல்ல இதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி எல்லா காலேஜஸ்லையும் அவைலபிளாக இருக்கும். இங்கே வந்து அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு இந்த அலுமினி அந்த அசோசியேஷன்லேருந்தும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து இந்த கல்லூரியில் சேர்கிற மாதிரி இருந்தீங்க, உங்கள் கட் ஆஃப் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த எம்ஐடி காலேஜில் வேறு இன்னும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா லெக்சர் ஹால்ஸ், அந்தந்த டிபார்ட்மெண்ட்க்குரிய லெக்சர் ஹால்ஸ் இருக்குது. அப்புறம் செமினார் ஹால், இந்த நிறுவனர் ராஜம் அப்படிங்கிற பேர்லேயே ஒரு செமினார் ஹால் இருக்குது. அப்புறம் ஒரு ஆடிட்டோரியம், லைப்ரரி, அப்புறம் ஒர்க் ஷாப்ஸு, அப்புறம் ஓப்பன் ஏர் தேட்டர் அதுவும் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து கல்ச்சுரல் ஃபெஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குது. அப்புறம் இந்த கேம்பஸில் கேன்டீன் அண்டு பேங்க் ஏடிஎம் ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்குது. 51 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த எம்ஐடி கேம்பஸ் வந்து நல்ல க்ரீனரியாக, நல்ல மரங்கள் நிறைஞ்ச ஒரு கூல் கேம்பஸாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸு, பெரிய பெரிய கம்பெனிஸும் இதில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வர்றாங்க. அவங்களோட வெப்சைட்லேயே பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்லாம் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. இதில் 2024 to 2025 அந்த ரெக்கார்ட்ஸும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 48 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட 5 LPAக்கு மேலே சேலரி பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 41 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட 20+ lakhs per annumக்கு வந்து அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து வெப்சைட்டில் அவங்க வந்து அப்டேட் பண்ணுறாங்க. சிஎஸ்சி, ஐடி அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் இஐஇ, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் கோர்சஸ்க்கும் வந்து டிசிஎஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்லையும் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா
ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி நம்ம வந்து ரொம்ப பிளேஸ்மெண்ட்டுக்காக இங்கே டிபெண்ட் பண்ணியிருக்காமல் நம்மளுமே வந்து கொஞ்சம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி வெளியில் உள்ள ஆஃபர்ஸுக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கணும். ஆட்டோமொபைலே படித்தாலும், ஒரு இஎன்டையே படித்தாலும், ஒரு இசிஏ படித்தாலும் நம்ம வந்து கம்ப்யூட்டரை அந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸையும் நம்ம வந்து நம்மளே தான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ப்ரைவேட் காலேஜ் மாதிரி நம்மளை வந்து புஷ் பண்ண மாட்டாங்க. நம்மளாக தான் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறணும். நம்ம தான் தேடி நம்ம ஒவ்வொருதாக கற்றுக்கிறணும். அந்த மாதிரி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்ல ஆஃபரே கிடைக்குது. இதெல்லாம் தான் இந்த கல்லூரியை பற்றின தகவல்கள். டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த எம்ஐடி கேம்பஸை ஃபில் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் இந்த எம்ஐடி கேம்பஸ்க்கும் நீங்கள் 2வது ப்ளேஸில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இது வந்து எந்த கட் ஆஃப் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ரவுண்டு 1 அதுக்கப்புறம் அது முடிஞ்சு நமக்கு வந்து வெயிட்டிங்கில் வந்து கிடைச்சாலுமே நமக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் இந்த கல்லூரியை வந்து மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து இந்த கல்லூரியும் சேர்த்துட்டு நீங்கள் கொடுத்து வைங்க. ஏன்னா ஒரு தனியார் கல்லூரிக்கு நிகரான எல்லாமே வந்து இந்த கல்லூரிலேயும் இருக்குது. நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் தான் அப்படின்ட்டு நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அதை விட கல்வித்தரம் வந்து நல்லா இருக்குது. இதனோட ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸுமே நல்லாயிருக்கு. அதனால் இந்த கல்லூரி வந்து மிஸ் பண்ணாதீங்க. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபீஸும் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படுற அந்த இதிலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கல்லூரி வந்து நல்லா கை கொடுக்கும். உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸுமே வந்து ஒரு ரீசனபிளாக தான் இருக்கும். அதனால் வந்து இந்த கல்லூரியை நல்ல கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இதையும் வந்து சாய்ஸ் ஃபில்லில் வந்து நீங்கள் கொடுத்து இதில் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியூரில் உள்ள மாணவர்கள் வந்து பார்க்க முடியலை அப்படின்னாலும் நாங்கள் கேம்பஸில் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100% எங்களால் கவர் பண்ண முடியலை அப்படின்னாலும் ஓவராலாக கவர் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு தடவை நேரில் போயிட்டு நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ உங்களோட ட்ரீம் இன்ஜினியரிங் காலேஜஸை இருக்கிற உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற காலேஜஸ் வந்து உங்களுக்கு கட் ஆஃபில் சூட் ஆகிற காலேஜஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை நேரடியாக போய் விசிட் பண்ணிவிடுங்க. காலேஜ் போய் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மாதிரி நேரில் போய் பார்த்துட்டு என்னென்ன இருக்குது, வெறும் டிபார்ட்மெண்ட்ஸ் வெறும் கோர்ஸ் அது மட்டும் நீங்கள் இது பார்க்காம வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லேப்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். லைப்ரரி இருக்கா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அந்தந்த கல்லூரிகளுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் வர்றாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு தடவை நேரடியாக விசிட் பண்ணுங்கள். பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி கொடுக்குற கேம்பஸ் ஸ்டோரையாவது ஒரு தடவை பாருங்கள், எந்த மாதிரி இருக்குது காலேஜ் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது என்ன தான் பழைய கல்லூரியாக இருந்தாலும் இவங்க வந்து அடுத்தடுத்து புதுசாக வர கோர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வர்றதுனால இவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் 2வது ப்ளேஸில் இவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டோட ப்ரிஃபரன்ஸும் பார்த்திங்கன்னா ஹை கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே ப்ரிஃபர் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ இந்த காலேஜும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் சாய்ஸ் ஃபில்லில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் பல பயனுள்ள தகவல்களோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.